வணக்கம். இந்த வீடியோவில் தியரி ஆஃப் கிரியேஷன் என்னோட பர்செப்ஷனில் கிரியேஷன்னா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இந்த உலகத்தை ஒரு ஆர்டிஃபிஷியல் டைரக்டிக்ஸ், அதாவது செயற்கை இயங்கியலாக தான் பார்க்குறேன். அப்போது அது ஒரு கெமிக்கல் பேட்டரி மாதிரி இயங்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபடி பார்க்கும்போது இது ஒரு டைசன் ஸ்பியர்னும் நான் சொல்லியிருந்தேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு டைசன் ஸ்பியர் எப்படி இயங்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டார், ஒரு சன்னை சுற்றி நம்மளோட பிளானட்ஸ் எல்லாமே ஸ்பைரல் ஷேப்பில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டும் இருக்கு. ஸோ இதில் ஒரு என்டிட்டி இதுக்கு நடுவில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம்? நாம எவால்வ்டா இருந்து ஒரு டைசன் ஸ்பியர்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அங்கிருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம்னா அங்க இருக்கக்கூடிய என்டிட்டிஸை நம்ம எப்படி உருவாக்குவோம்? ஃபர்ஸ்ட் அங்க ஆசிட் அண்ட் ஆல்கலைன் பேலன்ஸ் பார்த்துப்போம். ஏன்னா அது ஒரு கெமிக்கல் பேட்டரியா ரன் ஆகும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல ரன் ஆகக்கூடிய என்டிட்டிஸை அங்க கிரியேட் பண்ணுவோம். அவங்களோட ஹார்ட் நல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடியை ஒரு ஆல்கலைன் பேட்டரி மாதிரி செயல்படுற மாதிரியான என்டிட்டிஸ். ஸோ இந்த என்டிட்டிஸ் கிட்ட இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி அது இவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்னால அது ஆம்ப்ளிஃபை ஆகும். சரியா? அப்போ எந்த மாதிரியான ஒரு என்டிட்டிஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாக்டீரியாஸ், வைரஸ் இது எல்லாமே நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த என்டிட்டிஸ்க்கும் விசிபிள் அண்ட் ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்றோம் ஒவ்வொரு என்டிட்டிக்குமே. ஸோ இதுதான் அந்த என்டிட்டியோட ரியாலிட்டியவே அங்கே தீர்மானிக்குது. அண்ட் தென் பேசிக் கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸை ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணணும். ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ் இதுன்னு போயிட்டு அப்புறம் ஒரு ஆர்கானிசமாக போய் அதுக்கப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதுன்னு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு பாடி. ஹார்ட் அவங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். லங்ஸ் அவங்களுக்கு நல்ல 2 மேக்னெட் மாதிரி செயல்படும். அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் மோட்டார் கிட்டத்தட்ட எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி ரன் ஆகும். பிளட் ஆல்கலைன் இருக்கும், எலக்ட்ரோலைட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து ஒரு அழகான ஒரு கெமிக்கலி ஒரு ரோபோட்டை தயார் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோபோட். ஸோ அவங்களே ப்ரீட் பண்ற மாதிரி அடுத்தடுத்து அதிகமான என்டிட்டிஸ் உருவாக உங்களுக்கு நல்ல எனர்ஜி ஆம்பிளிஃபை ஆகும் போக போக. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது ஏதோ ஒரு இடத்துல ஆசிட் அதிகமாக போகும். ஆல்ஃபான்னு சொல்றோம்ல. ஸோ முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி எவால்வ் ஆகணும்னு. ஃபர்ஸ்ட் இருந்தவங்களுக்கு ஆசிடே இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பண்ண சில வேலைகளையே திரும்ப திரும்ப பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, வித்தியாசமாக ஒரு விஷயங்களையும் பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உணர்வுகள் ரீதியாகவுமே வேற வேற உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அசிடிக் ட்ரேட்ஸ்னா என்ன, ஆல்கலைன் ட்ரேட்ஸ்னா சொல்லியிருக்கேன். ஸோ அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தப்பு செய்ய அவங்க என்ன ஆவாங்க, எவால்வ் ஆவாங்க. நோய்களும் ஒரு எவல்யூஷன்ல நிறைய நோய்கள் நடுவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்பீஷஸுமே, இப்போ முதலை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, முதலை ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்திருக்குமான்னு கேட்டா தெரியாது. முதலை அதுக்கடுத்த சந்ததிகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து திருப்பி அவங்க வளர எலக்ட்ரான்ஸ், ஆசிட் இதெல்லாமே டேட்டா தான்.
நீங்க வளர வளர இங்க இருக்க எவால்வ் ஆயிட்டே தான் இருப்பீங்க. சரியா? அப்போ எவால்வ் ஆகுறீங்க. அந்த மிருகம் எவால்வ் ஆகுது. crocodile எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு crocodileஆல எவ்வளோ ஆசிட் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசிட் அது தாங்கிச்சு. எவல்யூஷன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆசிட் அது உடம்ப விட்டு வெளியில போகணும். கரெக்டுங்களா? உள்ள இருக்க ஆசிட் உடம்ப விட்டு வெளியில போகணும். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருந்தாதான் நமக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நல்லா எவ்வளவு மூல் நல்லா வேலை செய்யும். ஆனா ஆசிட் அப்படியே தங்கிடுச்சுன்னா அது நோயா மாறிடும். அப்போ அந்த crocodile என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஆசிட் அதிகமா இருந்தா. கரெக்டா? ஏன்னா அது ஏதாவது பண்ணி அதை வெளியேற்றும். அக்ரெசிவா இருக்கும். அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாமே மேலோங்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது பண்ணிட்டு அப்படியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஆல்ஃபா சண்டை போடுவோம். அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் அதுல யாரு சர்வே வராங்களோ அவங்க அடுத்த சந்ததியை கிரியேட் பண்ணுவாங்க. அதே ஸ்பீஷிஸ்குள்ளதான் சண்டையே வரும். நல்லா பாருங்க. வெளியில இருந்து ஒரு த்ரெட்டோ அந்த மாதிரி இல்லை. இதுங்களுக்கு மதம் பிடிக்கிற மாதிரி அதே ஸ்பீஷிஸ்குள்ள சண்டை வரும். அதுக்கப்புறம் ஒமேகாவா மாறி வேற ஒரு ஸ்பீஷிஸா மாறும் கிட்டத்தட்ட. அப்ப என்ன ஆகும்? இப்போ இருக்கிற என்னோட டெரிட்டரி, என்னோட இது இவங்க என்னோட மேட், என்னோட பார்ட்னர் அப்படிங்கிறது எல்லாமே போயிடும். அது அசிடிக்கா இருக்கிறதுக்கு ஆல்ஃபாவா இருக்கிறதுக்கு தான் இருக்கும். ஒமேகா வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே விட்டு அபண்டன் பண்ணிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஸ்ட்ரக்சரையுமே அது ஹோல்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கஷ்டம். அப்படியே போச்சுன்னா அந்த ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போயிடும். சரி, அதுக்கு மேலேயும் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஒரு ஆல்கலி இன்னொரு அசிடிக்கோட, ஒரு ஒமேகா ஒரு ஆல்ஃபாவோட இப்படி சேர்றாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிறக்கிற crocodiles எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். அவங்களால அதிகமா ஆசிட் தாங்க முடியும். அவங்களுக்கு நோய் வராது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்படி இருக்காது. ஸோ நல்லா இருக்கும். ஆசிட் தாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சில சந்ததிகள் பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க? கரெக்டா ஆல்கலைனும் அசிடிக்கும் தான் நம்ம சேர்க்கிறோம். ஒமேகாவையும் ஆல்ஃபாவையும் நம்ம சேர்க்கிறோம். சரிங்களா? அப்போதான் குழந்தை பிறக்கும். அப்படி பிறக்கும் போது என்ன ஆகும்? இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அவங்க எவால்வ் ஆன ஒரு crocodiles-ஆ இருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாற மாற அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே மாறும். ஒரு மிருகத்துக்கும் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற ஷேப்பா இருக்கட்டும். முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு என்டிட்டிக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு என்டிட்டிக்கும் ஒரு பேண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஆடிபிள் ரேஞ்ச் இருக்கும், விசிபிள் ரேஞ்ச் இருக்கும். அவங்களுக்கு நோரா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது முன்னாடி இருந்த என்டிட்டியை விட இப்போ இருக்க crocodile என்டிட்டி எவால்வ்டா இருக்கும். சரி, அதுக்கப்புறமும் போகுது, எவால்வ் ஆகுது. இப்போ இப்போ இருக்கிறத விட இன்னும் ஆசிட் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க ஃபுல்லாவே எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். டேட்டாஸ் வந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அப்போ இன்னும் வரக்கூடிய மிருகங்கள், பிறக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த முன்னாடி இருக்க தரவுகளையும் ஏந்தி சுமந்துதான் வரும். இந்த தேவை இருக்க தரவுகள் அந்த உடலுக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய தரவுகள் ஆக்டிவ் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியில இருக்கக்கூடிய தரவுகள் ஆக்டிவ் ஆகும். அந்த ஆக்டிவ் ஆக முடியாத ஃப்ரீக்வன்சியில இந்த மிருகம் இருக்கிற பட்சத்துல அது டார்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். ஸ்கில் இருக்கும், ஆனா டார்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த முதலை என்ன ஆகுது? நல்லா வளர்ந்துருச்சு, அதால ஆக்டிவா இருக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இப்போ என்னன்னா இதோட ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா?
இப்போ அதற்கு ஏற்றாற் போல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்ல அது இருக்கிற இடத்துல. அப்ப என்ன பண்ணுது? அந்த முதல்ல தண்ணிக்குள்ள போகுது. தண்ணிக்குள்ள போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த முதலைக்கு ஒரு தண்ணியில இருக்கும்போது நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும்போது அதுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ நல்லா கிடைக்குது. அது முதல்ல திரும்பி வருது. ஸோ முதல்ல நீருக்கும் நிலத்துக்கும் போற மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சா அது எப்படி இருக்கும்? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ முதல்ல மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நிறைய மிருகங்கள் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு காரணமும் இதே தான். இந்த ஃபீல்டு வந்து அதுக்கு பத்தாது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதற்கு எவால்வ் ஆகிறதுக்கு இதற்கு மேல ஏற்ற இடமா இல்ல அப்படிங்கிறது தான் அங்க விஷயமா இருக்கும். அதனால அழிஞ்சு போன உயிரினங்கள் எத்தனையோ. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, சில மிருகங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு குட்டி போடுறதுக்காகவும் இனப்பெருக்கம் செய்யறதுக்காகவும் போறதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். அதோடைய உடல்வாகுக்கும் அதனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆராக்கும் அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த மின்காந்த ஆற்றல் வந்து கம்மியா இருக்கும். அதனால இனப்பெருக்கத்துக்காகவே அது வேற ஒரு இடத்துக்கு போகும். அங்க போய் மின்காந்த ஆற்றல் அதிகமாகும். அதோட உடம்புக்கு ஏற்றாற் போலயே இருக்கிறதுனால அங்க போய் இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் செஞ்சுட்டு குட்டி போட்டுட்டு திருப்பி இதே இடத்துக்கு அது வந்துடும். இதுக்கு காரணமும் அந்த உயிரினத்துக்கு தேவைப்படுற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கலன்றதுதான். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தேடி போகுது. பறவைகள் வேடந்தாங்களுக்கு வரதா இருக்கட்டும், யானைகள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், இனம் சேர்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த விலங்குகள் அதனோட டார்மன்ட் ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா கூட அதற்கான சரியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அந்த இனம் வந்து அப்படியே அதனுடைய வேற ஸ்கில்ஸ் எல்லாமே டார்மன்ட் ஸ்டேட்லயே இருந்து அது அப்படியே வாழும். ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணும், இல்ல பண்ண முடியல அப்படின்னா அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகும். சரிங்களா? மனுஷனுக்குமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அடுத்தடுத்த லெவலுக்கு மனுஷங்க வந்து போயிட்டே இருக்கு. இப்ப ஆல்பால இருந்து ஒமேகாவா மாறுறது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஒமேகாவும் ஆல்பாவும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு வந்து என்டிட்டிஸ் உருவாகுது அப்படின்னா அவங்களும் அடுத்தடுத்து சர்வைவ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் எவல்யூஷன் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான். ஆனா முக்கியமான ரோல் எது எந்த இடத்துல அந்த ஸ்பீஷிஸ்க்கு பிளே ஆகுதுன்னா, அதிகபட்சமா எவால்வ் ஆகிட்டு அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பத்தாம போறது. என்ன பண்றதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எவால்வே ஆகாது, அப்படியே நின்றுடும். இனப்பெருக்கம் செய்யும், ஆனா அப்படியே நின்றுடும். இன்னொரு கூற்று இருக்கு, எனக்கு அதுல ரொம்ப பெரிய முரண்பாடும் இருக்கு. அப்படி ஒண்ணுன்னா, இந்த டைனோசரஸ் வந்து இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ டைனோசரஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமுமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது வந்து இறந்து போயிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், இவ்வளோ பெரிய உயிரினம் வாழ்ந்து இருக்க கூடுது அப்படின்றப்போ எப்படிப்பட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க இருக்கும். அது அதற்கு அடுத்தது ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருந்திருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சதுனால ஒருவேளை அந்த விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கலாம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சதுனாலையும் வெண்கற்கள் நீங்க சொல்ற ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மோதி இருக்கலாம். முட்டிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து விழுந்துதா டைனோசர் இறந்து போச்சு, இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள் இறந்து போச்சுன்னு சொல்லி இருக்கலாம். பெரிய பெரிய ஜெயின்ஸ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய உடல் இயங்கணும் அப்படின்னா அதற்கு ஏற்றாற் போல இங்க மின்காந்த ஆற்றல்
இந்த ஃபீல்டு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். ஸோ முதலை எப்படி தண்ணிக்குள்ளேயே திரும்ப போச்சு அப்படிங்கிறதும், யானை ஏன் பேறுகாலத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுது, பறவைகள் ஏன் இப்படி போகுது, இது எல்லாமே வந்து அதுங்க எவால்வ் ஆனதை மட்டும் குறிக்கிறது இல்லை. அந்த உயிரினங்களுக்கு அது கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு என்டிட்டி இந்த எவல்யூஷன்ல இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுல வந்து மின்காந்த ஆற்றல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைக்கல. அதனால அவைகள் அப்படியே நின்றுருக்கு. சில நேரத்துல தேவைப்படும் போது அந்த இடத்துக்கு புலம்பெயர்ந்து திருப்பி அதே இடத்துக்கு வந்துருக்கு. இப்போ மனிதனும் அப்படியா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆண் பெண். ஆண் அசிடிக் மின்னாற்றல், பெண் ஆல்கலின் காந்த ஆற்றல். ஆனா சொன்ன இடத்துல எல்லாமே பெண் தான் மின்னாற்றல்னும் ஆண் காந்த ஆற்றல்னும் சொல்லியிருக்காங்க. நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் பெண் காந்த ஆற்றல், ஆண் மின்னாற்றல், ஆண் அசிடிக், பெண் ஆல்கலின். கருமுட்டை ஆல்கலின், ஸ்பெர்ம் அசிடிக். ஸ்பெர்ம் எவ்வளவு அசிடிக்கா இருக்கோ அப்பதான் குழந்தை உருவாகும். ஒரு கருமுட்டைய ஸ்பெர்ம் கரெக்டா உள்ள போய் டச் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு லைட் வரும். அப்படிதான் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பெண்ணை விட ஆண் அசிடிக்கா இருந்தா மட்டுமே அடுத்தடுத்த சந்ததிகள் உண்டாகும். அப்போ உளவியல் ரீதியா பார்த்தா ஆண் வந்து எப்போதுமே அசிடிக் ட்ரேட்ஸை எக்ஸிபிட் பண்ணிட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய அமைப்பு. அதுல இருந்து மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த சந்ததியே இருக்காது. பெண் எப்பவுமே ஆல்கலின் ட்ரேட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து மாற்றம் வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை. இப்படி இருக்கிற வரைக்கும் என்டிட்டிஸ் உருவாகிட்டே இருக்கும். சரி, அப்போ ஒரு ஆண் பெண் பல என்டிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க, போய்கிட்டே இருக்கு. ஆல்ஃபா வருது, என்னாகும்? யூனிவர்ஸ் 25 அப்படிங்கிற ஒரு ரீசர்ச் இருக்கும், அது கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு அப்போ புரியும். எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு காலனி ஆஃப் ரேட்ஸ் ரொம்ப டல்லா இருக்காங்க. போக போக அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது தான் எவால்வ் ஆகும். மனிதர்களும் கிட்டத்தட்ட அப்படிதான். அசிடிக்கா இருக்கும்போது ஆசிட் ட்ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அடிச்சுக்கிறது, குடிச்சிக்கிறது, சண்டை போடுறது எல்லாமே. அதுக்கடுத்து வரக்கூடிய உடல்கள், ரெண்டு அதிகமான டேட்டா கொண்ட 2 உடல்கள் சேரும்போது பிறக்கக்கூடிய உடல்கள் எப்படி இருக்கும், அந்த உடல்கள்ல இருந்து வரக்கூடிய உடல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ப்பு தன்மை வாய்ந்ததா வந்துடும், ஒமேகா. அப்போ அப்படி இருக்கக்கூடிய உடல்கள் எப்படி இருக்கும்? அதிகமான அமிலத்தன்மையையும் அந்த தரவுகளையும் தாங்கக்கூடியதா தான் இருக்கு. ஏன்னா அது பேசிக்கலி ஈத்தர் அதிகமா இருக்கக்கூடிய உடம்புகள் ஃபார்ம் ஆயிடும். அப்படி ஃபார்ம் ஆகிற உடம்புகள்ல இருந்து வரக்கூடிய சந்ததிகள் பாத்தீங்கன்னா ஓரளவு இந்த நோய்க்கு எல்லாமே அவங்க இம்யூனா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் எந்த நோயினால பாதிக்கப்பட்டாங்களோ அதெல்லாம் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து இம்யூன் ஆகி அவங்களுக்கு அந்த நோய் வந்து வராது. அவங்களுக்கு வேற விதமான நோய்கள் வரும், வேற விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல கடந்து போவாங்க. திருப்பி அங்க வந்து ஆல்ஃபா ஆசிடா எல்லாருமே மாறுவாங்க. திருப்பி என்ன ஆகும்? சண்டை நடக்கும். நல்லா எப்போ எல்லாருக்குமே ஆசிட் நல்லா ஃப்ளோ ஆகுற மாதிரியான ஒரு அமைப்பு வருதோ அந்த இடத்துல கலகம் அதிகமா இருக்கும், சண்டை இருக்கும், மூளை நல்லா வேலை செய்யும் கெட்ட விதத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லவங்க பிறப்பாங்க, ஆல்கலைன் பாடிஸ் உருவாகும். அதை எடுக்கிற கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து வந்ததா நல்ல இதுவா இருக்கும்.
இவங்கள விட அது பெட்டரா இருக்கும், புத்திசாலியா இருக்கும், அன்பா இருக்கும், லவ்வா இருக்கும், கம்பேஷனோட இருக்கும், எம்பத்தியா இருக்கும். அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்த நோயோ இல்லை இவங்களுக்கு வந்த எதுவுமே வந்து அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு திருப்பி அவங்க எவால்வ் ஆக டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க கடைபிடிச்ச எதையுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அதை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். எவால்வ் ஆன ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமா ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுற விதமா இருக்கட்டும், அதுதானே அவங்களோட அந்த எவல்யூஷனுக்கான அர்த்தமே அதானே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஸ்பெசிபிக் செட் ஆஃப் கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸ் தான் அவங்களுக்குள்ள ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் அவங்க அதே தான் திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. செயின் பிரேக்கர்ஸா வரவங்க டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. அவங்களோட கருத்துக்கள் வித்தியாசமா இருக்கும். ஆட் மேன் அவுட்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா, ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஆல்கலைனா மாறிட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்களுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனா அவங்க உடலுக்கு கரெக்டா இருக்கும், ஆனா பத்தாது. ஸோ அப்போ அதிகமா ஆல்கலினாவே இருப்பாங்க. உங்களுக்கு ஆசிட் தேவை, ஆனா பத்தாது. என்ன ஆயிடுவாங்க, அபேண்டன் பண்ணுவாங்க, டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, துறவு போறது, விட்டுட்டு போறது, ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே வராதது, இது இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினைக்காதது, ஆசையே இல்லாம போறது, இதெல்லாமே அங்க வந்து எவால்வ்டான சோர்ஸுக்கு தான் இது வந்து தலை தூக்கும். இப்படியே அவங்க போயிடுவாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபீல்டை கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா திருப்பி மனுஷங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரீடிங் நடக்கும், திருப்பி குழந்தைகள் எல்லாம் பிறக்கும், சந்ததிகள் பிறக்கும். ஸோ இப்படியே டியூன் பண்ணி ஒரு டயலெக்டிக்ஸை வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். என்னோட தியரி ஆஃப் கிரியேஷன்ல இதை உருவாக்குறதுக்கு காரணமே இது ஒரு டைசன் ஸ்பியர்ல ஒரு பார்ட்டா இருக்கு. இதுல இருந்து வந்து எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அதுல வந்து மனுஷங்க வந்து ஒரு ஆல்கலைன் பேட்டரியா, ஒரு கெமிக்கல் பேட்டரியா அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எடுக்கப்படுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது சிமுலேஷனா அப்படின்னு கேட்டா என்னோட கருத்து ஆமா. சிமுலேஷன்னா அதை உருவாக்குனவங்க இருப்பாங்கல்ல. அப்போ என்னோட கருத்தியல் படி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட ஒரு உலகமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் சித்தர்கள் தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிறதுலையும் எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சித்தர்களை கடவுளா பாவிக்கிறதுல எனக்கு எந்த வித இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு அறிவியல் ரீதியா அறிவியலாளர்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் அவங்கள அப்படிதான் பார்க்குறேன். என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த சித்தரிக்கப்பட்ட உலகத்தை அமைச்சு அதற்கு நடுவுல இருந்து இந்த சுழற்சிய சரியா எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கிறது சித்தர்கள் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு உடம்புக்குள்ள எப்படி போகும், நம்ம பார்த்துட்டோம் எவல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு. எந்த மாதிரியான என்டிட்டிஸை சேர்த்தா நமக்கு எவால்வ்டு ஆன ஒரு பாடி கிடைக்குது அப்படின்னு. சரி, பாடி எப்படி கிடைக்குது, எந்தெந்த மாதிரி என்டிட்டியை வந்து சேர்த்தா இந்த மாதிரி நமக்கு கரெக்டான டியூன் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி இல்லை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில், அதாவது விசிபிள் அப்புறம் ஆடிபிள் ரேஞ்சே நமக்கு இவ்வளோதான் அப்படின்ற பட்சத்தில் அதை விட அதிகமான ரேஞ்சை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய உடல்கள் எல்லாமே நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். அப்படி உற்பத்தி பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு கான்சியஸ்னஸ் கரெக்டாக வரணும்ல, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னோட கருத்தியல்ல இந்த முழு எவல்யூஷன் ப்ராசஸ்ல இது ஒரு புரோட்டோகாலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து
இந்த உடல்களை வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, ஆக்சசபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அதை தாண்டி அவங்க வர அளவுக்கு அந்த டேட்டாவை அதிகமாக்கி அங்கே ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ணி அப்படி உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்தால் அதை நான் கேஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவேன். ஆமாம், கேஸ்ட் சிஸ்டம், கேஸ்ட் தாங்க. இந்த ஒரே மாதிரியான டேட்டா இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய பேண்ட்வித், அந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நல்லா எவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களோட ஆக்சஸிங் ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏன் அவங்களால வேற எதுவும் பார்க்க முடியல அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளோதான் இருக்கு, நமக்கு அது பத்தலை. ஸோ ஒரு குழந்தைய நம்மளால இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில இருக்க மாதிரி, இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்க மாதிரி, அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதால ஆக்சஸ் பண்ண முடியற மாதிரி, அதனால இந்தந்த ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி நார்மல் ஸ்டேட்ல இருக்கிறத கூட ஆக்டிவேட் பண்ற மாதிரி நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டமா நான் சொல்லுவேன். ஆனா இப்போ எவால்வ் ஆயாச்சு, இதுக்கப்புறம் கேஸ்ட் சிஸ்டம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை. ஏன்னா நம்ம ஆல்ஃபாவும் ரீச் பண்ணியாச்சு, ஒமேகாவும் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம கேஸ்ட் சிஸ்டமா கைவிடுறது தான் பெட்டரா இருக்கும். சரி, அடுத்தடுத்து இந்த ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் எப்படி வந்து அந்த சோல் உள்ள போகுது, கான்சியஸ்னஸ் எப்படி உள்ள போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எவால்வ் ஆகாத ஒரு 5000 வருஷம் முன்னாடி இருக்க ஒரு என்டிட்டிக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் போகுதுன்னா அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அதோட லிமிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை கொண்டிருக்க ஒரு கான்சியஸ்னஸ் தான் அதுக்குள்ள போகும். ஸோ கான்சியஸ்னஸ்ன்னு நான் எதை மீன் பண்றேன்னா, என்னோட கான்சியஸ்னஸ் ஆர் சோல் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபைல் ஆஃப் டேட்டாவாக தான் நான் பார்க்குறேன், மெமரியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மெமரி அந்த உடலோட மெமரியோட கரெக்டாக சிங்க் ஆச்சு அப்படின்னா அது அதுக்குள்ள போகலாம். சரி, சோலை ஏன் நம்மளால பார்க்க முடியல? ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் அது இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? கரெக்டாக சிஎஸ்எஃப், ஸ்பைனு, பிரெயின் எல்லாமே அந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் வர நேரத்தில் அந்த சோல் வந்து உள்ளே போகுது அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் கனெக்ஷன் வித் சிஎஸ்எஃப். அண்ட் அது எப்படி உள்ள நுழையுது அப்படின்றது நமக்கு தெரியலன்னா அது வேற நம்மளோட ஆக்சசபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ள வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த உடம்புக்கு எப்படி டேட்டா கிடைக்குது? அதோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அசிடிக்கா அந்த தரவுகள் வந்து வருது. அந்த குழந்தை கருவில் உருவாகும் போது அதனுடைய பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லப்படக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட், கிட்னி, லிவர், ஸ்பிளீன், ஸ்டமக், அதுக்கப்புறம் லங்ஸ், இது எல்லாத்துலேயுமே டேட்டா இருக்கும். இதில் எல்லாம் டேட்டா அதிகமாக இருக்கோ அது அசிடிக்காக மாறும், அது நோயாக மாறும். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதுவே ஆல்கலினாக இருந்துச்சுன்னா அதுவும் நோயாக மாறும், ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சரியான அளவில் இருக்கணும், ஆசிடும் சரி ஆல்கலினும் சரி. சரி, அப்போ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது, எவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது நடுவில் வரக்கூடிய சோல்ஸ், நடுவில் கிரியேட் பண்ணக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் இருக்கக்கூடிய உடல்களும் அதனுடைய ஒத்து போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த சோல்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவால்வ்டு பீப்புள்னு சொல்கிறீங்க, ஸ்டார் சீட், அவதார், லைட் பீயிங்ஸ், என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா இருக்குது, அந்த ஜென்ரேஷனும் நல்லா இருக்குது, நோய்வாய் படக்கூடிய மக்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. காரணம்
இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆசிட் வந்து அதுக்கப்புறம் யாரையும் பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே ஒமேகாவா தான் இருக்காங்க, இந்த டிஎன்ஏவோட தான் இருக்காங்க. ஸோ எப்படி அது நடக்குது அப்படின்னா, ஒரு 10 டெஸ்ட் டியூப் இருக்கு. 10 டெஸ்ட் டியூப்ல ஒரு டிஎன்ஏ போடுறீங்க. ஒரு டிஎன்ஏல மாடிஃபிகேஷன் நடக்குது, நீங்க பண்றீங்க. அதுக்கடுத்து ஒரே மாதிரியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் வைக்கிறீங்க, ஒரு தண்ணிக்குள்ள அதை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுல மாற்றம் ஏற்படுத்தினா மற்ற எல்லாத்துலயுமே மாற்றம் வரும். ஸோ யாரோ ஒருத்தர் அந்த பிளட் லைன்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் உடம்புல ஏற்படக்கூடிய ஜெனட்டிக் மாற்றம், ஜெனட்டிக் அப்டேட் எல்லார் உடம்புலையும் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய பல சந்ததிகள் உடம்புலையுமே மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ட் இதுதான் நம்ம அவதார்னு சொல்றோம், ஸ்டார் சீட்ஸ்ன்னு சொல்றோம், ஹையர் டைமென்ஷன்ல இருந்து வரக்கூடிய சோல்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா அந்த கான்சியஸ்னஸ் வந்து நிறைய டேட்டா ஹோல்ட் பண்றதுனால அதோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும், நாலேஜ் அதிகமா இருக்கும். அவங்க வந்து மற்ற மக்கள் ஆவரேஜா யோசிக்கிறத விட வித்தியாசமா யோசிப்பாங்க, வித்தியாசமான பெர்செப்ஷன்ல பார்ப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க அண்ட் நிறைய சேஞ்சஸ் வந்து சொசைட்டில பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிவிலைசேஷன்ஸ்லையுமே இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்ம பார்க்குற ஒவ்வொரு நாடுகள்லையுமே வந்து அப்படி புரட்சியாளர்களா இருந்தவங்களுமே இவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மக்கள் இந்த இடத்துல பிறக்கிறதுக்கு ஏற்றாற் போல வந்து உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸும் அமையப்பட்டிருக்கும். இவங்க வந்து இவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோகாலே வந்து டிசைன் ஆயிருக்கும். அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் தட் இஸ் யுகா ப்ரோட்டோகால். ஃபுல் சைக்கிளையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அடுத்து வரக்கூடிய வீடியோவில். இந்த சோல் அப்படிங்கிறது வந்து நான் பைல் ஆஃப் மெமரியா தான் பார்க்குறேன். அதுக்குள்ள வந்து தரவுகள், இப்போ நம்ம என்னென்ன பேசுறோமோ, என்னென்ன பண்றோமோ, என்னென்ன உணர்றோமோ, இது எல்லாமே எமோஷனலா உள்ள ஃபீல் ஆகுது. இது நம்மளோட பிளட்ல இருக்கு, இது நம்ம டிஎன்ஏல எம்பர்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ ஒன்ஸ் நான் வந்து ஒரு சோலா இதை விட்டு வந்து வெளியில போயிட்டேன்னா இந்த டேட்டால எனக்குள்ள இருக்கும், இந்த டேட்டா எனக்குள்ள இருக்கும். இதே மாதிரியான ஒரு என்டிட்டி எங்கேயாவது கிரியேட் ஆகும்போது என்னோட சோலை வந்து அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் என்னோட சோல் என்ன பண்ணும்னா நல்லா இயங்கும், அந்த உடம்ப வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். அந்த ஹோல் ஃப்ரீக்வன்சியுமே இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அதுக்கான அறிவு வந்து ஜெனட்டிக் மெமரி அதுக்கு அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட அதே நிலையில இந்த கான்சியஸ்னஸுக்குமே என்ன இருக்கும்னா தெரியும். அவ்வளவுதான், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு விஷயம். நான் இதை இப்படிதான் பார்க்குறேன். இதே கருத்து போக போக கொஞ்சம் வேறுபடும். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸே வந்துடும். பிகாஸ் நாம எல்லாம் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த கருத்தை நான் இப்போ சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் நான் இப்போ வந்து சோல்ஸ் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு பைல் ஆஃப் மெமரி மாதிரி, அப்படிதான் நான் சொல்றேன் இங்க. சரிங்களா? அப்போ ஒரு உடலுக்குள்ள அந்த சோல் போகுது, அந்த உடம்போட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சோல் இருக்கு, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. நல்லா இந்த இடம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லா இயங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஆரா வந்து பெருசாகும். ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் இறங்கும், ஆரா நல்லா டெவலப் ஆகும், ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் நீங்க ஆல்கலைனா மாறுறீங்க அப்படின்னா நல்ல ஆராவோட இருப்பீங்க. அப்போ இந்த லங்ஸ், 2 லங்ஸ் இருக்குல்ல, அது வந்து நல்ல காந்த தன்மை பொருந்தியதா இருக்கும். எப்படி ஒரு இண்டக்ஷன் மோட்டாருக்கு இருக்கும்.
அப்போ வந்து நீங்க எவ்வளோ ஆசிட் போட்டு இறக்குனீங்க அப்படின்றது தான் அங்கே முக்கியம். எந்த அளவுக்கு தரவுகளை போட்டு நீங்க இறக்கியிருக்கீங்களோ, அசிடிக்கா மாத்திட்டு உங்க உடம்பு ஆல்கலினா மாத்திருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, சில கெமிக்கல்ஸ் வந்து சுரந்திருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த காந்த ஆற்றல் நிறைய இருக்கக்கூடிய அந்த லங்ஸ் வந்து அதை வெளிப்படுத்தும் போது இது வந்து சுத்தம். ஒரு எப்படி ஒரு மெட்டல் எப்படி சுத்துது, அந்த மாதிரி காயில் சுத்துற மாதிரி இது வந்து சுத்தம். இதுதான் நம்ம சக்கரா அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து 7 சக்கரா தான் இருக்கா அப்படின்னா கிடையாது, நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு போர்ட் மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேற ஃப்ரீக்வன்சி பேண்ட் ரேஞ்ச், வேற டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது அப்போதான் இந்த கான்ஷியஸ் யாருன்னே உங்களுக்கு தெரியும். இந்த கான்ஷியஸோட பொட்டன்ஷியலே வந்து அப்போதான் வெளிப்படும். இந்த பேட்டரி கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த கான்ஷியஸ் உள்ள இருந்தாலுமே அது யாருக்குள்ள யாரு இருக்கான்னு தெரியாது. கரெக்டா இந்த உடம்பு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில டியூன் ஆகும்போது தான் ஓகே, அப்போ இந்த உடம்புக்குள்ள இவங்க தான் இருக்காங்க, அப்போ இவங்களால இவ்வளோ விஷயம் பண்ண முடியும், இவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். ஸோ இது வந்து இன்னொரு வீடியோல குண்டலினி அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு சோல் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபைல் ஆஃப் மெமரி அப்படின்னு சொன்னேன். அது எப்படி உடம்புக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு டேட்டா கொண்ட ஒரு உடம்பை நாம உருவாக்குனா மட்டும்தான் அது உள்ள வரும். ஸோ அப்படி வரும்போது அது அப்பவே அதால ஆக்சஸ் பண்ண முடியுமா, தன்னை முழு பொட்டன்ஷியலையுமே வெளிப்படுத்திக்க முடியுமான்னு இல்லை. அந்த உடம்பு வந்து ஒரு கெமிக்கல் பேட்டரியா ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் அதோட பொட்டன்ஷியல் வந்து வெளியில வரும். அது எப்போ ஆகும் அப்படின்னா குண்டலினி நடக்கும்போது ஆகும். இன்னர் ப்ரீடிங் பண்ணா எவால்வ் ஆகுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட நல்லாவே எவால்வ் ஆகும். ஆனா இது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி உடல்கள் தான் வேணும், இந்த மாதிரி என்டிட்டி தான் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் வந்து நான் டியூன் பண்றேன், இந்த மாதிரி டேட்டால இருந்தாதான் எனக்கு வரும், இந்த மாதிரி ஆசிடும் இந்த மாதிரி ஆசிட் வாய்ந்த ஒருத்தவங்களை மட்டுமே நான் சேர்க்கிறேன் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியாலையும் இந்த கம்யூனிட்டியாலையும் நான் சேர்க்கிறேன், அப்போ வரக்கூடியவங்க அந்த 2 கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் வைக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இதனால அடுத்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல பண்ணா அதுவும் வந்து ஆல்கலைன் அதிகமா போறதுக்கான சான்சஸ் இருக்கு, அவங்களுடைய ஆசிட் குறைஞ்சதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பத்தாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் டார்மெண்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அபேண்டன் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சரு, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எதுவுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபைனா டியூன் பண்ற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு மாற்றம் தேவை, அதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு இயங்கியல் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கிறது மட்டுமே பண்ணிட்டு அது வந்து தன்னைத்தானே தானியங்கியலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா கிடையவே கிடையாது. நடுவுல நிறைய சேஞ்சஸ் கூடவே இருந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். எங்கெங்க சேஞ்சஸ் தேவைப்படுதோ அங்க அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்க இருக்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ரேசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி எவல்யூஷனுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்து சந்ததிகளுக்கு எப்பவுமே டேட்டா அதிகமா இருக்கும், அறிவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் அதிகமா இருக்கிற பட்சத்துல, ஆல்கலைனா இருக்க பட்சத்துல தான் அதை அவங்களால கேரி பண்ண முடியும், இல்லைன்னா நோய் வந்துடும் இல்லையா. அப்போ அன்புமே அதிகமா இருக்கும், கம்பேஷன் அதிகமா இருக்கும், புரிதல் அதிகமா இருக்கும், எம்பத்தி அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் எவல்யூஷன். இப்படி நடக்கும்போது
அந்த கிரியேட் பண்ணதுக்கான பர்பஸ் வந்து நமக்கு கரெக்டாக சர்வ் ஆகுது. எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க? எனர்ஜி ஹார்வெஸ்ட், எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்காக. ஸோ அப்படி எடுக்கும்போது நல்ல எனர்ஜி வந்து அவுட்புட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபை ஆகும்போதும் நல்லா ஆம்பிளிஃபை ஆகும். இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அடிச்சுப்பாங்க, கோவப்படுவாங்க. இந்த மாதிரி ஆசிட் ரேட் இருக்கும் போதே ஆம்பிளிஃபை ஆகும், ஆனால் வந்து நிலைக்காது. திருப்பி மக்கள் தொகை வந்து குறைய தான் ஸ்டார்ட் ஆகும். ஆசிட் இருக்கும்போது ஹையா இருக்கும், மக்கள் தொகை ரொம்ப ஹையா போகும் அசிடிக்கா இருக்கும்போது. அதே சமயம் ஆசிட் ரேட்ஸ் இருக்கிற மக்களா அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடனா டவுன்ஃபால் இருக்கும், அப்படியே குறைஞ்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகால் வச்சு ரன் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் அனிமல்ஸுக்கும் சரி இயற்கையில மனிதர்களுக்கும் சரி நம்மளால ரன் பண்ண முடியும். அண்ட் தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய நிலையில இந்த என்டிட்டிஸ் இருக்கிறதுனாலே உங்களோட ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இவ்வளோ அப்படின்னு வைக்கிறது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுக்கு மேல இருந்துச்சு, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா they won't reproduce ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு, இதுக்கு மேல அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சில பேர் மட்டும் வித்தியாசமா இருப்பாங்க, அவங்களோட டார்மண்ட் ஸ்கில்ஸ் வெளியில வரும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, எல்லாருக்குமே வேற வேற டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படும் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனா அவங்க இருக்கிறது. அதை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நடுவுல அசிடிக்கா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து இயங்காது, எவால்வ் ஆகாத அசிடிக்கா இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஹார்ட் வந்து அதை தாங்காது, அந்த ஃபீல்டை வந்து தாங்காது. ரொம்ப பல்ஸ் ரேட் அதிகமா போகும், கஷ்டமா இருக்கும். இதே இறந்து போறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு, நோய்வாய்ப்பட அதீத வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலேயே ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மெயின்டைன் பண்றது பெட்டர். அதே மாதிரி அது ரொம்ப லோவா இருந்தாலும் பிரச்சனை, மாடரேட்டா இவங்க எவால்வ் ஆகுறதுக்கு ஏற்றாற் போல அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எப்படி அதை மெயின்டைன் பண்றது, அதை பத்தின புரிதல் எல்லாமே அடுத்த ஒரு வீடியோ. நன்றி.